ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போது போருட்டோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எபிசோட் நம்பர் 31 தான் கைஸ் பார்க்க போகிறோம். வெயிட் பண்ண ஸ்கிப் பண்ணவே பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த போருட்டோக்கும் அந்த பிங்க் கலர் கண்ணு வச்சுருக்கணும் சண்டை போயிட்டு இருக்கோம். ஏன்னா போன எபிசோடில் இதில் தான் விட்டுருப்பாங்க. நம்ம போருட்டோவில் நீ உங்கள் தாத்தாவை பற்றி நினச்சி பாருன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லுவான். எதுக்கு ஃப்ளாஷ்பேக்கு நானும் கட் பண்ணிடுவேன். எபிசோட் லென்த்தாக போதுங்க. ஸோ இங்கே 2 பேருக்குள்ளே சண்டை நடக்க நம்ம போருட்டோவில் ஷேடோ க்ளோன் ஜுட்ஸுலாம் யூஸ் பண்ணி சண்டை போடுவோம். ஆனால் முடியல. என்ன பண்ணுறது? ஏன்னா அவன்கிட்ட அந்த கத்தி இருக்குது. ஒரு வழியாக தோக்குற மாதிரி போய் திருப்பி அவன் பார்த்தேன்னா அது ஒரு ஷேடோ க்ளோனு. ஏன்டா எத்தனை ஷேடோ க்ளோன்றா ஒரு மனுஷன். சரி, ஸோ இவன் ஷேடோ க்ளோனெல்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடுவான். ஸோ அப்படியே அந்த ஸ்வாடோட சக்தி அந்த மாதிரிங்க. ஏன்னா அது பட்டாவே சக்கரை உறிஞ்சிக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு போருட்டோவில் யோசிப்பான். நான் முதல் பார்த்த மாதிரி நீ இல்லை. நீ முதல் பார்க்கும்போது நீ ஃப்ரெண்ட்லியாக இருந்த. நீ இந்த மாதிரி போரே நடக்கூடாதுன்னு நான் எங்கள் தாத்தாவோட ஸ்வாடே தொட மாட்டேன்னா. ஆனால் நீ அதெல்லாம் மீறி தொடரான்னு பார்த்தோன்னே மிச்சுக்கு படக்க கட்டிட்டு வந்து குடிப்பான். நான் அப்படியே அந்த பையனை தோக்கடிக்கலான்னு பார்த்தேன். முடியல. அவன்கிட்ட வந்து ஸ்குரோலை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டப்பா. எல்லா கத்தியும் தெரிஞ்ச மாதிரி. இவன்ல அந்த 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 சுறா மண்டையில் எப்பட்றா இருக்கீங்க? பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது. என்ன பண்ண போகிறீங்க? நான் இப்போ இந்த சீலிங் ஜுட்ஸு அன்லாக் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு சீலிங் ஜுட்ஸு அன்லாக் பண்ணுவான். பார்த்தோன்னா பொருட்டோ சொல்லுவான். பொருட்டோ இல்லைங்க, மிச்சுக்கேவா சொல்லினே வருவான். அந்த ஸ்வாடோட சுற்றி ஒட்டியிருக்காங்களா அந்த பேண்டேஜ், அது ஒரு சீலிங் ஜுட்ஸ் வாங்க. ஏன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு கதை இருக்கான். இந்த கதையை அவன் சொல்கிறதுக்குள்ளே அவனே காலி ஆகிடுவானான்னு பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி கதை. அந்த சீலிங் ஜுட்ஸெல்லாம் முடிச்சுட்டு அமுழு பண்ணுற மாதிரி வெளியே புதைச்சின்னு வந்து நிற்கும். மிச்சுக்களை பார்த்து மறந்துடுவான். ஓஹனோ, நடக்கவே கூடாது. அது மட்டும் வெளியே வந்துச்சுன்னா யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா அது 8 டெயில் பீஸ்டோ சக்கரை 9 டெயில் பீஸ் சக்கரை உறிஞ்சிருக்குன்னு சொல்லுவோம். அப்போ 8 டெயில் பீஸ்டோ சக்கரை உறிஞ்சிருக்கு. 9 டெயில் பீஸ் சக்கரை உறிஞ்சிருக்கு. நல்ல ஸ்வாட் குட் ஸ்வாட். இந்த மாதிரி சண்டை போட போது மிச்சுக்கலை இது முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் கத்தியெல்லாம் உருவாக்கும். அவன் ஹேர் ஸ்டைல் லைட்னிங் ஸ்டைலெல்லாம் யூஸ் பண்ணி ஒன்றும் முடியாது. முச்சுக்கு வயிற்றுலே கோடு போட்டுருவான். காலி ஆகிட்டு அவளை இதெல்லாம் எனக்கு சாதாரண சொல்ல. இதெல்லாம் ஏன் தப்பு தான். நான் எதுக்கு அவன் கூட சேர்ந்தா பர்பிள் கலர் பிங்க் கலர் கண்ணு வச்சுருக்கோம் சொல்லுவான். அவன் பேர் பர்பிளாக பிங்கான்னு தெரில. ஆனால் கண்ணு பார்க்க பிங்க் கலரில் தானே இங்கே இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பொருட்டோக்கு அவனுக்கு செம்ம சண்டை போவோம். பொருட்டோ வாட்டர் ஸ்டைல்னு பாருங்கள். ஃபயர் ஸ்டைல் நடக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்டைல் நடக்கும். இவங்க 2 பேருக்குள்ளே போட்டி நடக்கும். அந்த ஸ்வாடுக்கு தாங்க என்ஜாய். எல்லாரோட சக்கரையும் உறிஞ்சின்னு இருக்கும். என்ன நடக்குது பொருட்டோவில் ஷேடோ க்ளோன்லாம் யூஸ் பண்ணி சண்டை போடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா அவளை இது எப்படியாவது முடிச்சு அவனு வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ண பொருட்டோவில் ஒரு உரிவாக நீ காற்று உறிஞ்சிட்டு இப்படி பக்கட்டேன்னு போய் அடிப்பான். ஷேடோ க்ளோன்ட்டாங்க. இல்லை உண்மையான பொருட்டோ. சாரி, இங்கே சண்டை போயிட்டு இருக்க அவளை ஆடு வழியில் கத்த பொருட்டோ எஸ்ன்னு சொல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபன்னாகவே போயிட்டுருக்கும். சண்டையால் காமெடி சீனானே தெரில எனக்கே. அங்கே பார்த்தீங்கன்னா ஷேடோ க்ளோனில் நான் தான் அவனை தூக்கி போட்டதால் தான் பண்ணேன். இல்லை என்னோட பெருசு. இங்கே அவங்க அச்சன் சண்டை போட நம்ம நாங்கள் சீரட்டத்தி நம்ம முட்டை தான் அவ்வளோ ஒன்றும் பண்ணியிருக்கூடாது. அந்த ஷேடோ க்ளோன் பொருட்டோ ஜாலியாக சுற்றின்னு இருக்குமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி வந்து கொத்த வருவான். நான் விட மாட்டேன்னு அவன் குத்த வைப்பான். பிங்க் கலர் கண்ணு வச்சுருப்பேன். என் நடக்கடை எனக்கு எப்பயே தெரியும்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த ஸ்வாடு கொஞ்சமாக கிட்ட வரும். என்னையவா விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவனை ஃபுல்லாகவே உரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சமாக உரிய ஆரம்பிச்சு காப்பாற்றிட்டே இதுக்குள்ளே போய்டும். அது அவளை முழு ஷார்க்காகவே மாற்றிட்டு இருக்கோம். எனக்கார பாதி ஷார்க்கு இப்போ முழு ஷார்க்கு. ஸோ முழு ஷார்க்குன்னு இல்லை, அவன் ஒரு சைடு மட்டும் ஷார்க்காக இருக்கும். இங்கே இல்லை ஒக்காகே சொல்லுச்சு காகேவோ காகே ஏதோ ஒன்று. ஆனால் காகே அவர் சொல்லுவார் ஒக்காகே லாடு. என்ன பார்த்திங்கன்னா அது ஸ்வாடு வந்து இந்த 9 டெயில் பீஸ்ட் 8 டெயில் பீஸ்ட் சக்கரை ஒன்றுதால்னா கில்லர் பி அதை தூக்கி போட்டார். ஏன்னா இருக்க சக்கரை ஒன்று இருந்தால் அது ஸ்ட்ராங் ஆகிடும். அந்த மாதிரி சண்டைக்குள்ளே அவர் சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் அது ஒரு ஃபார்மேஷன் மாதிரி ஆகும்னு சொல்ல. இப்போ நாங்கள் அவனுக்குள்ளே இருக்கிற மிருகத்தனத்தை தூண்டி விடும் அந்த சக்கரை வச்சின்னு சொல்ல. அப்படியான்னு சொல்லிட்டு இங்கே பொருட்டோக்கு இவன் சண்டை போட போது லைட்டின் மாதிரி எதோ வரும். இதை பார்த்து எனக்கு சக்கரை பார்த்தாது நம்ம பொருட்டெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுமா. என் சக்கரையை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கத்தியாக வரும். ஒரு சைடு பிடி இவங்கிட்ட இருக்கும், இன்னொரு சைடு பிடி அவங்ககிட்ட இருக்கும். இதில் ஸோ இது என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்க சக்கரை உரித்துன்னு
அப்படியே நடுவுலேயே போட்டு எடுப்பாங்க. ஏன்னா சக்கரை அந்த இது மட்டும் வரணும், அந்த ஸ்வாடு ஒரு வழியாக எடுத்துருவாங்க. ஸோ எடுத்தோடனே அவன் கீழே மலாக்கா பார்த்துட்டு இருப்பான். இங்கே ஒரு வழியாக எல்லாம் பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா எல்லோரும் வருவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பையன் அந்த கேங்ஸ்டாரில் சாக்குரா தூக்கின்னு வருவான். என்ன ஆச்சுன்னு சொல்ல, ஒன்றும் இல்லைடா, சண்டையில் கால் புட்டிக்கிச்சுன்னுவான், கால் மஞ்சிச்சுன்னுவான். ஸோ நம்ம பொருட்டில் என்னாலே நடக்க முடியலன்னு சொல்ல டாப்பர் தூக்கின்னு போகிறதோட இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. டாட்டா பை பை, see you, டாட்டா.